ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி மொத்தம் இதுக்கு முன்னால் 3 அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது 4வது அரசாணைங்க. ஒன்று வந்து 2023 ஆகஸ்ட் மாதம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர் மாதம், அப்புறம் டிசம்பர் 2023, இப்போ வந்து ஜூன் 2025 விட்டுருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஆணைப்படி யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறுவாங்க பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் பெண் மாற்றுத்திறனாளி ஓய்வு உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற வேற பெண்கள் வந்து இந்த உரிமை தொகையை அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். அதுக்கப்புறம் வந்து வருவாய்த்துறையின் கீழ் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர, அந்த குடும்பத்தில் வேற யாரும் தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழ் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் வழங்கப்படும் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு அரசு துறையின் கீழ் வேலை பார்த்து ஓய்வு பெற்று, அதில் இருந்து சிறப்பு கால ஊதியம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அரசு திட்டத்தின் கீழ் வேலை பார்த்து 4 சக்கரம் வைத்திருப்பார்கள் பார்த்தீங்களா, அந்த பெண்கள் வீட்லேயும் யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதியம், அதுக்கப்புறம் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்கள் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த உரிமை தொகை, அவங்கெல்லாம் இந்த எலிஜிபிளுக்கு வந்து வரமாட்டாங்கங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எலிஜிபிள் கிடையாது. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமா எந்த ஒரு வருமானமும் நமக்கு வரல அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா, அந்த ஒரே ஒரு விஷயம் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை போய் மறுபடியும் படித்து பாருங்கள். இல்லை அப்பவும் புரியல அப்படின்னா, நியர்பை இ சேவை மையத்தில் வந்து நேரில் போய் நீங்கள் விசாரிச்சுடுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து சிறப்பு முகாம்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10,000 இடத்துல எங்கேயோ சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டத்தில் ஆழ்வார்த்திருநெறி பஞ்சாயத்தில் எங்கெங்கே முகாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் அப்ளை பண்ண போகும்போது, ஸோ எனக்கு ஒரு டவுட்டு இருந்துச்சு. அங்கே கேட்கும்போது அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து படித்து பார்த்துக்க சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணவும் சரிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.